ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் என்னென்னமோ நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நெனச்சது ஒண்ணு. ஆனா நடக்கிறது ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பத்தி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பாய்சன் குடுக்கவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வாக்குமூலம்லாம் வாங்குனாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லேப் ரிப்போர்ட் வந்தா போதும். அதுக்கப்புறம் அஞ்சலிய வச்சு புழிஞ்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா லேப் ரிப்போர்ட் வந்துட்டு அத படிச்சு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. அதாவது உண்மை அப்படிங்கிறத விட, நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் பயங்கரமான ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து அஞ்சலி விஷமே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டரோட மொழியிலிருந்து, டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்றானோ அத வச்சு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்டு பாய வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு கட்டி போட்டு வச்சு, அடிச்சு, கடைசியில விசாரிச்சு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சாங்க. ஆனா, இப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட் மாறுச்சு, அது உண்மையிலேயே விஷம் தான் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி உயிரோட இருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டே நடக்காம அப்படின்றமோ வந்து சொல்லி இவங்களுக்குள்ள பல குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா, இப்போதைக்கு அஞ்சலி திருந்தல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால கன்ஃபார்ம் பண்ணவும் முடியல. திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவங்களால கன்ஃபார்ம் பண்ணி அஞ்சலிய வீட்டுக்கு ஏத்துக்கவும் முடியல. ஆனா, இந்த இடத்துல என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏற்கனவே சிந்தாமணி கிட்ட வேற வந்து பார்த்தீங்கன்னா சவால்லாம் விட்டுருக்காங்க இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எதிர்பார்த்து தான் ஆகணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இங்கிருந்து நேரா இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்களா? இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்ப போறாங்களா? இல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்களா? அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே எதிர்பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மனசொடைஞ்சு போய் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சலிக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக போறோம்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திகோட சேர்த்து வைக்க போறாங்க. அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, அதாவது இங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாம பண்ணியிருக்கணும். ஒரு பக்கம் டாக்டருக்கு டவுட் வந்து, அத அஞ்சலி கிட்டயும் சொல்லி, அதே மாரி அஞ்சலி அதாவது அந்த இவங்க கிட்டயும், பைரவி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இப்படி பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே பைரவி இருந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது. அஞ்சலிய சேஃபா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பிளான் பண்ணி வச்சிருக்கா. அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நடக்கத்த எல்லாத்தையுமே வச்சு பார்த்து அவங்களுக்கு டவுட் ஆயிட்டு, கடைசியில அந்த லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திடுறாங்க. அந்த லேப் ரிப்போர்ட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா விஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே மாத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு, அதாவது என்ன பண்றது இலக்கியா? இப்படி வந்து ஆயி போயிடுச்சு. உண்மையிலேயே அஞ்சலி திருந்திருப்பாளோ? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அது என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரியாம தான் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.